ரஜினியின் அடுத்தடுத்த படங்கள் பற்றி தொடர்ந்து பல்வேறு தகவல்கள், வதந்திகள் தொடர்ந்து கொண்டே உள்ளன. இப்போது வருகிற தகவல்களை பார்த்தால் அவர் அடுத்தடுத்து 4 படங்களில் நடிக்கவிருக்கிறார். இவற்றில் 2 படங்களில் ஒரே நேரத்தில் நடிப்பார் போல தோன்றுகிறது. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் ஒரே நேரத்தில் 2 படங்களில் நடிக்கிறார். இயக்குனர் சங்கர் ஐ படத்திற்கு பிறகு ரஜினியை வைத்து எந்திரன் 2ஆம் பாகம் எடுப்பார் என்று கூறப்பட்டது. இந்த படத்தில் ரஜினிக்கு விக்ரம் வில்லனாக நடிப்பார். பிரம்மாண்ட பட்ஜெட்டில் ஒரு படம் தயாராக இருக்கிறது என்றும் கூறி வந்தனர். ஆனால் எதுவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் லிங்கா படத்திற்கு பிறகு நிறைய இயக்குநர்களிடம் ரஜினி கதை கேட்டுவிட்டார். இயக்குனர் ரஞ்சித் மற்றும் கார்த்திக் சுப்ராஜ் போன்ற இளம் இயக்குநரிடமும் கதை கேட்டுள்ளாராம். தற்போது அதிரடியாக ரஜினியின் அடுத்த படத்தை வளர்ந்து வரும் இயக்குநரான ரஞ்சித் இயக்கவிருக்கிறார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அலுவலகம் அமைத்து முன் தயாரிப்பு பணிகளும் தொடங்கிவிட்டன. இந்த நிலையில் மலையாளத்தில் மம்முட்டி, நயன்தாரா ஜோடியாக நடித்து வெற்றிகரமாக ஓடிய படம் பாஸ்கர் தி ராஸ்கல். இதுவும் ஒரு டான் கதைதான். சித்திக் இயக்கியிருந்தார். இவர் ஏற்கனவே தமிழில் காவலன், ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய படங்களை இயக்கியவர். பாஸ்கர் தி ராஸ்கல் படத்தை ரஜினி சமீபத்தில் பார்த்துள்ளார். அவருக்கு அந்த படத்தின் கதை பிடித்து போனது. அதை தமிழ் ரீமேக் செய்ய மம்முட்டி கேரக்டர் நடிக்க விரும்பியுள்ளார் ரஜினிகாந்த். இதனை அடுத்து அதன் தமிழ் ரீமேக் உரிமையை பெற்ற மலையாள தயாரிப்பாளரை அணுகியுள்ளார். அவர் ஏற்கனவே அதன் தமிழ் உரிமையை தென்காசிப்பட்டணம், பாறை, ஏய் படங்களை தயாரித்த எஸ் துரைராஜ் வாங்கியிருக்கிறார் என்று கூறியுள்ளார். இதனை அடுத்து துரைராஜிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. ரஜினியை வைத்து தானே இந்த படத்தை தயாரிக்க விரும்புவதாக துரைராஜ் கூறியுள்ளாராம். இதில் நடிப்பது குறித்தும் ரஜினி தொடர்ந்து ஆலோசித்து வருகிறார். ரஞ்சித் இயக்கும் படத்திலும் ரஜினி நடிக்கிறார். 2 படங்களிலும் ஒரே நேரத்தில் நடிப்பாரா, இல்லை ரஞ்சித் படம் முடிந்த பிறகு பாஸ்கர் தி ராஸ்கல் ரீமேக்கில் நடிப்பாரா என்பது ரஜினியை அறிவிப்பார் என்று கூறியுள்ளனர்.